போகலாம். இந்த 10 ரூபா அதிகமாக வாங்கிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆமாங்க சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில கருத்து இருக்குது சொல்கிறேங்க சார். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 8 மணி நேரம் தான் வேலை வாங்குகிறாங்க. நாங்கள் 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம். வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 12. இரவு சாப்பாடு 1 மணிக்கு தான் சாப்பிட்றோங்க. அது ஒரு பிரச்சனைங்க. அதே மாதிரி இந்த 10 ரூபாயில் எனக்கு 10,000 ரூபா சம்பளங்க. 10,000 ரூபாயில் 200 ரூபா ஒரு நாளைக்கு பெட்ரோல் செலவு, 6,000 ரூபா செலவாயிடுது. 4,000 தாங்க மிச்சம். 4,000 வச்சு நான் குடும்பம் நடத்த முடியுமா? அது ஒரு பிரச்சனைங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேன் பண்ணுறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, எம்டி பாட்டில் வாங்குறது, எத்தனை பாட்டில் வெளியில் போயிருக்கு, அது எத்தனை உள்ளே வந்துருக்குது, நாங்கள் சேல்ஸ் பார்க்கணும். இது என் கடையில் 2 பேர் தான் இருக்கிறோம். அது 5 பேர் செய்கிற வேலை, அதாவது 4 பேர் செய்யலாம். நிர்வாகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, யாரோ 2 பேர் ஆளை போட்டு வேலை வாங்கி ஏதோ 15 சம்பளமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பளம். சாப்பாடு செலவோட 1,500 ரூபா ஆச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் நான் சரி பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே உடஞ்ச பாட்டில் இருக்குது, அதை சரி பண்ணி ஆகணும். இப்போ எங்களுக்கு சம்பளத்தை சேர்த்து கொடுத்துட்டு நீங்கள் இந்த 10 ரூபாய் கேட்காதீங்கன்னா நான் நின்றுட்டு போகிறோம். அதாவது நாங்கள் கவர்மெண்ட்டு சம்பளம் கேட்டோம்னா நிதி நெருக்கீடு, அவங்களுக்கு பிரச்சனை அதிகம். அவங்கள நாங்கள் தொந்தரவு பண்ணல. வாடிக்கையாளருக்கு தேவை எம்ஆர்பி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களே 20 ரூபா 30 ரூபா சேர்த்து எம்ஆர்பி போடுங்க. அந்த காசில் எங்களுக்கு சம்பளமாக கொடுத்தா எங்களுக்கு 23 சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸுக்கு உண்டான சம்பளத்தை எங்களை போட்டு கொடுத்துருங்க. நாங்கள் யார்கிட்டையும் 10 ரூபா கையேந்தலை. ஐயா, நாங்கள் கையேந்தலை, நீங்கள் போடுங்க. நீங்கள் கேட்டால் தப்பு கிடையாது, நான் கேட்டால் தப்பு. அதேமாரி இலவசம் மாதம் 1000 ரூபா வாங்குகிறாங்க. பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறாங்க, எங்கே போனாலும் அதை ஏற்றுக்கிறாங்க. போன டைம் 5,000 ரூபா ரேஷன் கார்டுக்கு போட்டாங்க, ஃப்ரீயாக ஏற்றுக்கிறாங்களா மக்கள்? ஏன் இந்த பாட்டுக்கு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து போட்டால் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? எந்த தொந்தரவும் கிடையாதுங்க, யாருக்கும் பாதிப்பு கிடையாது. நாங்கள் எம்ஆர்பிக்கே விற்கிறோம். ஐயா, நாங்கள் 10 ரூபா யார்ட்டையும் கையேந்தலை. அண்ணன் தளபதி அவர்கள் இதை உடனடி நடவடிக்கை எடுக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மாதத்துக்கு 4 நாள் லீவு. நாங்கள் 30 நாளும் பாடுபடுறோம். ரொம்ப சிரமப்படுறது யாருன்னா நாங்கள் தான். ஒரு பெரியவர் நேற்று வந்தார். இந்த 10 ரூபாய்க்கு என்ன பேசுனார் தெரியுங்களா? அம்மா, அக்கா, ஆயா, எங்கள் முப்பாட்டி கூட இழுத்து வேலை பேசுகிறாரு. அவ்வளோ கஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாகிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஏப்பா 10 ரூபா வாங்கன்னு கேட்குற கேள்விக்கு எங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வேண்டாம், வாடிக்கையாளருக்கும் பிரச்சனை வேண்டாம். எம்ஆர்பி நீங்களே சேர்த்து போடுங்க. அந்த சம்பளம் கொடுத்தா 20 மணி நேரம் எங்களுக்கு சேர்த்து சம்பளம் தரலாம். நாங்கள் யார்கிட்டையும் 1 ரூபா கூட வாங்கலை. தயவு செஞ்சு குடியானுங்க பற்றி கவலைப்படுறீங்களே தவிர, அந்த நிர்வாகத்தில் வேலை பார்க்குற அந்த ஊழியர்களுக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளோ இன்னல்கள் சந்திச்சிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ண இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த 10 ரூபா வேண்டாம். நீங்கள் சேர்த்து போடுங்க, பாட்டுக்கு சேர்த்து போடுங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் இலவசங்களை ஏற்றுக்கிறவங்க ஏன் அந்த பாட்டுக்கு 10 ரூபா 20 ரூபாய் சேர்த்து தர மாட்டாங்களா? எல்லாமே கவர்மெண்ட் தாங்கி தான் ஆகணும். எங்களுக்கு நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருக்கும் பாதிப்பு இல்லை. இதுதாங்க எங்கள் பிரச்சனை. இன்னொன்று, எங்களுக்கு டாஸ்மாக் ஒரு பெரிய என்ன செஞ்சுருக்காங்கன்னா, டாஸ்மாக் ஊழியர் வேலையில் இருக்கும்போது இறந்தால் 10 லட்ச ரூபா எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரொம்ப அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் செத்ததுக்கப்புறம் அந்த ரூபாய் தராதிங்க. நாங்கள் ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏதோ 4 பணம் நாங்கள் தின்னுவிட்டு சாவுவோம். செத்ததுக்கப்புறம் கொடுத்து என்னங்க ஏன் பிரயோஜனம்? அதை கொஞ்சம் மாற்றுங்க. எங்களுக்கு தேவை 8 மணி நேரம் வேலை, மாதத்தில் 4 நாள் லீவு. சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. நிர்வாகம் சூப்பராக இருக்கும், யாரும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் கேவலமாக பேசுகிறாங்க, அந்த கேவலத்தில் நீங்கள் மீட்டு கொண்டு வாங்க. நான் 10 ரூபா யார்கிட்டையும் கேட்கலிங்க. இதுக்கு தளபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அண்ணன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கு எடுக்குவார் நான் நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி வந்தால் சம்பளம் ஏற்றுவாங்களா, அந்த ஆட்சி வந்தால் சம்பளம் ஏற்றுவாங்களான்னு நாங்கள் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? ஏமாற்றம் தான். ஆனால் இந்த ஆட்சியாச்சும் எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டுட்டு வரட்டும், எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிட்டோம். எந்த மன உளைச்சல் இல்லாமல் நாங்கள் வேலை பார்க்குறீங்க. தயவு செஞ்சு ஐயா அவர்கள் பரிசீலனை பண்ணி உடனடியாக அவங்க பொறுப்பாக தொட்டு கேட்டுக்கிறேன், உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுங்க. இந்த 10 ரூபாய் உடனே முடிச்சு கட்டுங்க. எம்ஆர்பி சேர்த்து போடுங்க, அதில் சம்பளம் கொடுங்க. உங்கள் நிதியும் சரி பண்ணிக்கலாம். கஜானா காலிங்கிறீங்க, 10 ரூபாங்கிறத 50 ரூபா சேர்த்து போட்டுக்குங்க. ஒரு குடிமகன் என்ன பண்ணுறாருன்னா, கடையில் 150 ரூபா கோட்ரு, அதை காலையில் சந்தை கடையில் போய் 220 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாரு. 70 ரூபா எச்சா போட்டு வாங்கி குடிக்கிறாள். ஏன் 50 ரூபா கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாரா?
நீங்கள் ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா 60 ரூபா சேர்த்தி போடுங்க, உங்கள் நிதி நெருக்கடி சரி பண்ணிக்கிங்க. டாஸ்மாக் வந்து ஒரு நியாயமான நிறுவனம் தான், அது நியாயமாக நீங்கள் கொண்டு வந்துடுங்க. மன உளைச்சல் இல்லாமல் எங்களை வேலை பார்க்க விடுங்க ஐயா. இதாங்க உங்களை நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு 10 ரூபா பெரிய விஷயம் இல்லை. குடிமகன்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோட அந்த ஊழியரையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதாங்க என்னுடைய கருத்து. இதில் ஏதாவது தவறு இருந்தால் ஐயா வந்து எங்களை மன்னிச்சிக்கிங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பேருங்க? என் பேர் வந்து காசிலிங்கம்.